ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சென்னையில் குறிப்பாக தென் சென்னையில் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சில் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குங்க. எல்லாமே இப்போ சவுத் சென்னை நோக்கி தான் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நல்ல இடத்துல லேண்ட் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாமே சவுத் சென்னை பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் சவுத் சென்னை பக்கம் லேண்ட் வீடு பார்க்குறீங்களா? அப்போ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க. பக்கத்துலேயே ஜோஹோ எஸ்டன்ஷியா ஐடி பார்க் இருக்கு. நம்ம ஃபேமிலியா பர்ச்சேஸ் போக ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் இருக்கு. அதுக்கெல்லாம் தாண்டி பக்கத்துலேயே டிமார்ட் வேற இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செம்ம லொகேஷனுங்க. இங்கே தான் நம்ம சைட்டும் இருக்கு. வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட்டை பார்த்தா மற்ற விவரங்களை பார்க்க முன்னாடி இது பொழுது பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சி கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்க. ரொம்பலாம் இல்லைங்க, ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் 2 கிலோமீட்டரில் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட்டுங்க. ஃபுல்லாக வீடுங்க இருக்க ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. இதுதான் சரியான டைம். இங்கே உடனே நீங்கள் லேண்டை வாங்கி வீடு கட்டுறதுக்கும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும். பாருங்க, இந்த வீடுங்க எல்லாமே நம்ம சைட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. இதுதாங்க நம்ம சைட்டு. ஓகேவா? ஸோ சர்தார் பட்டேல் நகர் இந்த லேஅவுட் தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். டோட்டலாக 3.8 ஏக்கர். அட்வான்டேஜ் என்னன்னா மெயின் ரோடு ஆன் 60 ஃபீட் ரோட்டு மேலே இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. சரியா? ஜிஎஸ்டி ரோட்லேருந்து சரியா கரெக்டாக 2 கிலோமீட்டரில் இந்த லேஅவுட்டுக்கு நீங்கள் ரீச் ஆயிடலாம். 3.85 ஏக்கரில் இருக்கிற இந்த லேஅவுட்டுக்கு 17,500 ஸ்கொயர் ஃபீட்டு பார்க் ஏரியா மட்டும் ஒதுக்கியிருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 60 பிளாட்டு, அதில் 30 பிளாட்டு வித்து தீர்ந்து போய் ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகி முடிஞ்சுது. வெறும் 30 பிளாட் மட்டும்தான் இப்போ கைவசம் இருக்கு. ஸ்டார்டிங் 525 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 2600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்டுகள் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். இது டிடிசிபி அப்ரூவ்டு தான் அப்படின்றதுனால 90% வரைக்கும் அப் டு 95% வரைக்கும் கூட இங்கே உங்களுக்கு லோன் கிடைக்குங்க. பாருங்க, பார்க் ஏரியா 17,700 ஸ்கொயர் ஃபீட் ஒதுக்கியிருக்காங்க பார்க் ஏரியாவுக்கு மட்டும். பாருங்க, இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக பார்க் ஏரியாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 60 ஃபீட் மெயின் ரோட்டு மேலே உங்களுக்கு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுங்க இருக்க ஏரியா தான். இந்த சைட் எங்கே இருக்குது அதான உங்கள் கேள்வி? சொல்கிறேங்க. நம்ம சைட் அமைஞ்சிருக்கிறது நம்ம மறைமலை நகர் நகராட்சியிலங்க. ஆமாங்க, நம்ம மறைமலை நகர் நகராட்சியில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. அதுவும் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர். இந்த லொக்கேஷனில் இந்த இடத்துல லெவல் கிராசிங்கில் இருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டரில் நீங்கள் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபோர்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இந்த லெவல் கிராசிங் வழியாகவும் தாராளமாக நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர். சரியா? தோ ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் இது நம்ம சைட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் இருக்கு. இதுக்கு ஆப்போசிட் போகிற ரோட்ல கரெக்டாக இங்கிருந்து வெறும் 2 கிலோமீட்டரில் நம்ம சைட்டுக்கு தாராளமாக நீங்கள் வந்துடலாங்க. இந்த லேஅவுட்டோட அட்வான்டேஜை நான் பார்க்குறது இந்த லேஅவுட்டோட லொகேஷன். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள வேற எங்கேயும் அப் டு மறைமலை நகர் வரைக்கும் வேற எங்கேயும் லேஅவுட் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. அப்படியே இருந்தாலுமே ரேட்லாம் டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே இந்த லேஅவுட்ல வெறும் 14 லட்ச ரூபாயிலிருந்தே உங்களுக்கு பிளாட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லேஅவுட்ல பிளாட் மட்டும் இல்லாமல் வெறும் 30 லட்ச ரூபாய்க்கு வீடும் கட்டி தராங்க. இந்த மறைமலை நகரை பற்றி நான் சொல்லி தெரிய தேவையில்லைங்க. நல்ல கமர்ஷியல் டெவலப்மெண்ட். கூடுவாஞ்சேரி அடுத்துள்ள மெயின் லொகேஷன் ஜங்ஷன் அப்படின்னா நம்ம மறைமலை நகரை தான் சொல்லி ஆகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஏரியாங்க. அது மட்டும் இல்லாமல் மறைமலை நகர் நகராட்சி லிமிட்ல வருதுங்க நம்ம சைட்டு. ஸோ பெரிய அட்வான்டேஜ் அது உங்களுக்கு. பொதுவாகவே மறைமலை நகரை பொறுத்த வரைக்கும் ரோட் டெவலப்மெண்ட் 60 ஃபீட் ரோடு 40 ஃபீட் ரோடு அப்படின்ட்டு ஏரியாவே நல்லா பாஷா இருக்குங்க. அதே மாதிரி தான் நம்ம லேஅவுட்டும் மெயின் அப்ரோட் 60 ஃபீட் ரோடு, உள்ள சப்ரோட்ஸ் எல்லாமே 30 ஃபீட் ரோடு 24 ஃபீட் ரோடு அப்படின்ட்டு ரோட் ஃபார்மேஷன் டில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து டில் சைட் வரைக்குமே பக்காவா இருக்குங்க. ஏரியா நீட் அண்ட் காமா இருக்கும். இங்க 10 அடிக்கு வாட்டர் லெவலுங்க. இங்க பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு. ஜஸ்ட் எட்டி பார்த்தா 10 அடிக்கு வாட்டர் லெவல் தெரியுது இந்த சம்மர்லையும். அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ குடித்தடிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாத ஏரியா. நாம ஒர்க் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ஜோஹோ எஸ்டன்ஷியா ஐடி பார்க் இருக்கு. பக்கத்தில் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்கு. உள்ள நூற்றுக்கணக்கான எம்என்சி கம்பெனிஸ் இருக்கு. பல லட்சம் பேர் டெய்லி வந்து வேலை செஞ்சுட்டு போகிற இடம் அது. இதுக்குள்ள தான் உங்களுக்கு காக்னிசன்ட், விப்ரோ, ரெனால்ட் நிசானு, யமகா, ராயல் என்ஃபீல்டு அப்படின்ட்டு ஏகப்பட்ட எம்என்சி கம்பெனிஸ் இருக்கு. பல லட்சம் பேர் டெய்லி வந்து வேலை செஞ்சுட்டு போறாங்க. இந்த மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிலேருந்து நம்ம சைட் கரெக்டாக 6 கிலோமீட்டருங்க. ஜோஹோ எஸ்டன்ஷியாலேருந்து வெறும் 3.5 கிலோமீட்டர் தாங்க வருது நம்ம சைட்டு. இதெல்லாம் தாண்டி பக்கத்துலேயே சிங்கப்பெருமாள் கோயிலில் சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் வேற வருதுங்க. மகாபலிபுரம் பூஞ்சேரி ஆரம்பிச்சு நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் வழியா அதானி காட்டுப்பள்ளி அதானி போர்ட் வரைக்கும் கனெக்ட் ஆகுதுங்க. இது நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 2.5 கிலோமீட்டர்லயே உங்களுக்கு டச் ஆகுதுங்க இந்த ஃப்ளைஓவர். ஸோ இதனால நல்ல கமர்ஷியல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சென்னை அவுட்டர் ரிங் ரோட் மாதிரியே தான் இது சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட். இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து லான்ச் ஆகி முடிஞ்சதுன்னா இங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் மதிப்பு பல மடங்கு கூடிடுங்க. எதுவும் இல்லைங்க. கிளாம்பாக்கம் டெர்மினஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஊரப்பாக்கம்ல ரேட்டு 3000 ரூபா. இன்னைக்கு 6000 7,000ன்றாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் சட்டு கூட ஆரம்பிச்சிடும். சரி, பக்கத்தில் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அப்படின்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸ் பார்க்க முடியும். ஜேஆர்கே குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. இதுக்கப்புறம் சிவானந்தா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. இந்த ஜோனில் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக உங்களால் பார்க்க முடியும். இதில் சிபிஎஸ்சி அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாமே அடக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான். மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஷார்ப்பாக ஒரு 2.5 கிலோமீட்டர் தான். அவ்வளவுதாங்க. ஸோ உள்ள அழகா லட்டுல்ட்டா வெறும் 30 பிளாட்டுகள் மட்டுமே தான் இப்போதைக்கு ரிமைனிங் இருக்கு. சட்டு ஓடிடும், மிஸ் பண்ணாதீங்க. இங்கே உங்களுக்கு பிளாட்டுகள் வெறும் 14 லட்ச ரூபா இருந்தே கிடைக்கும். தனி வீடு வெறும் 30 லட்ச ரூபா இருந்தே கிடைக்கும். இங்கே பிளாட்டுகள் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வெறும் 2700 ருபீஸுங்க. 90 to 95% வரைக்கும் பேங்க் லோனை இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. கையில் அதிகபட்சம் ஒரு 2 லட்சம் கையில் வச்சிருந்தாலே போதுங்க. தாராளமாக இங்கே ஒரு பிளாட்டு நீங்கள் வாங்கிடலாம். ஒரு 3-4 லட்சம் கையில் வச்சிருந்தா இங்கே வீட்டையே
உங்களால் அமைச்சிக்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு இருக்க ஏரியாவில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் 2 கிலோமீட்டரில். இந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்காது. ஞாபகம் இருக்கட்டும், 60 பிளாட்டில் 30 பிளாட் விற்று போய் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆகி முடிஞ்சுது. உள்ள ஸ்ட்ரீட் லைட் வசதி, 10 அடிக்கு கிரவுண்ட் வாட்டரு, ஃபுல்லாக பிளாக் டாப் தார் ரோடு அப்படின்ட்டு கம்யூனிட்டி நல்லா சூப்பராகவே இருக்குது. வித் டிடிசிபி அப்ரூவோட நமக்கு வருது. இப்போ இருக்க காலகட்டத்தில் கிளாம்பாக்கம் டெர்மினஸ்லாம் ஓப்பன் ஆனதுனால தாம்பரத்துலேருந்து அப் டு மறைமலை நகரம் வரைக்குமே எங்கேயுமே ஜிஎஸ்டி ரோடு ஸ்ட்ரெச்சில் பிளாட்டுகளே இல்லை. ஜிஎஸ்டி ரோடு 2 கிலோமீட்டரில் லே அவுட்டுகள் எங்கேயுமே பார்க்க முடியறது இல்லை. இது மாதிரி 1-2 லே அவுட் தான் வருதுங்க. ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டில் இந்த ரேட்டில் இங்கே கிடைக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ரேட்டும் நெகோஷியேட் பண்ணி தான் தராங்க. உடனே ஸ்கில் திட்ட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் பில்டர் நம்பர் தான் டேரெக்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் யாருக்கும் எந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடனே ஸ்கில் திட்ட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் லிஸ்ட் வந்து பாருங்க. பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கங்க. எனக்கு தேவை என் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கி பயனடையணும். 14 லட்ச ரூபாய்க்கு பிளாட்டும் 30 லட்ச ரூபாய்க்கு தனி வீடும். வீடியோக்கு லைக் போடுங்க. என் முயற்சி பிடிச்சிச்சுன்னா சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு நம்ம சேனல் வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from GS.